குட் மார்னிங். அன்பு உணவு தோட்டத்துலேருந்து ஜெகதீஷ் பேசுகிறேன். தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தோட்டத்தில் போட்டிருக்க எல்லா பயிரையும் மொத்தமாக ஒரு அப்டேட் கொடுத்துர்லான்ட்டு இந்த பதிவு. இந்த வயலில் இப்போ ஆடிப்பட்டத்தில் நம்ம வீட்டு தேவைக்கும் கொஞ்சம் அதிகமாக காய்கறி வர மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இந்த வாய்க்கால் போகுது இல்லையா, இதில் கொடி வகைகள் எல்லாமே பயிர் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த ரெண்டு பக்கமும் பந்தல் போட்டு விட்ருவோம், மேலே ஏறுற மாதிரி. பாகல், பீர்க்கன், புடலை, வெண்பூசணி அந்த மாதிரி விஷயம்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த இந்த பாத்தியில் காய் செடிகள்லாம் போட்டிருக்கோம். கத்திரி, செடி பீன்ஸ், தக்காளி, மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு சிலது முளைச்சிச்சு, இன்னொரு சிலது முளைக்காமல் இருக்குது. இதுக்கு அடுத்தது புதினா போட்டிருக்கோம். புதினா இந்த வெயிலுக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி வந்துடுச்சு. இனி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தென்னையெல்லாம் இப்போ தான் புதுசாக வச்சது. இதுக்கு அடுத்த இந்த பாத்தியில் இதில் மட்டும் கத்திரிக்காய் போட்டிருக்கோம். நல்ல ஒரு இடைவெளி கொடுத்து கத்திரிக்காய் ஒரு மொத்தமாக ஒரு 40-50 செடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே போதும், அது நல்லா காய்ச்சதுனாலே தாராளமாக போதும். இது ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்கோம். இந்த கடைசி ஒரு 3-4 நாளில் ரொம்ப கடுமையான வெயில் இருந்தது. அதில் ஒரு சில தக்காளி செடி தாங்காமல் காஞ்சிருச்சு. பார்த்திங்கனாலே கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில செடி ஓரளவுக்கு இருக்குது. எப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்த வெங்காயம் போட்டு ஒரு 20 நாள் இருக்கும். ஒரு களை எடுத்து தண்ணியோடு சேர்த்து கடலை புண்ணாக்கு கொடுத்துருக்கோம். அந்த நுனிக்கருகள் இருக்குது. கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது கூட கொஞ்சோண்டு முள்ளங்கி போட்டோம். அது ஒரு சிலது முளைக்கல. அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் முள்ளங்கி. வெங்காயம் இருக்கிற வயலை சுற்றி பொறிப்பயிர்கள்னு சொல்லுவாங்க. தட்டைப்பயிறு, மக்காச்சோளம், கடுகு, சோம்பு, சூரியகாந்தி இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டுது. இதில் அநேக விதைகள் சரியாக முளைக்கல. அடுத்த தடவை இந்த விதைகள்லாம் ரொம்ப சரியானதாக பார்த்து வாங்கிட்டு வரணும். தட்டைப்பயிர் மட்டும் முளைச்சிக்கிச்சு. தட்டைப்பயிர் மட்டும்தான் ஓரத்தில் அங்கங்கே முளைச்சிருக்கு. இது எதுவுமே முளைக்கல. ஒரு சிலது களை எடுக்கும்போது வெட்டிட்டு போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது வைகாசி பட்டத்தில் போட்ட மஞ்சள். இந்த பாரில் கூட முன்னாடி சின்ன வெங்காயம் போட்டிருந்தோம். இப்போது போன வாரத்தில் அதை அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயத்துக்கு இந்த கோழிக்கால் வியாதி, நுனிக்கருகள் இந்த மாதிரி விஷயம் ஒன்றில் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு எல்லாம் பரவிடுது. இதில் பரவுனது போக ஓரளவுக்கு ஒரு சின்ன விளைச்சல் வந்திருக்கு. இதில் விதை வெங்காயம் வேறு நம்ம அடுத்த அளவுக்கு எடுத்து வைக்கணும். அது போக மஞ்சளுக்கு நம்ம வழக்கம் போல் ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, மீன் அமிலம் அதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். மஞ்சள் ரொம்ப நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் வைகாசி பட்டத்தில் போட்ட மானாவாரி ரக நிலக்கடலை தான். ஓரளவுக்கு செடிகள்லாம் நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்தில் அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் இப்போது வேர்லேருந்து காய் பிடிக்கிற தவிர அந்த கொடியிலேருந்து சைடில் விழுதுகள் அப்படியே இறங்கி மண்ணில் திருப்பி அங்கேயும் காய்கள் பிடிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் விழுதுகள். இதிலிருந்தும் காய்கள் பிடிக்கும். சைடில் கிளையிலேருந்து வருது பார்த்திங்களா, இங்கேருந்தும் காய்கள் பிடிக்கும். இன்னொரு 1.5 மாதம் வெயிட் பண்ணணும். இது ஆடிப்பட்டத்தில் போட்ட நிலக்கடலை. இது பெரும்பாலும் குத்து ரக செடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடியால் வளராது, ஒரே இடத்துல குத்து செடியாக வரும். இது மானாவாரி கிடையாது, இது தண்ணி கட்டுற ரகம். இது இப்போது ஆடியில் போட்டது. ஒரு மாதம் ஆக போது. ஒரு களை எடுத்துருக்குறோம். மயில் இப்போவே சைட்லேருந்து வர ஆரம்பிக்குது.
அதனால் சுற்றி நூல் போட்டு இந்த ஒரு மாதிரி சின்ன வேலி அமைச்சிருக்கேன். இதுவே ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது. இது அநேகமாக ஐப்பசியில் அறுவடைக்கு வரும். விதைகளோட முளைப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா, இல்லை கொத்தி போட்டதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சா என்னன்னு தெரியல. அதனால் செடிக்கு செடி இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு உளுந்த உள்ளே விதைச்சுட்டோம். முதல்ல இந்த மாதிரி வந்து சாதாரணமாகவே செய்வாங்க. நிலக்கடலைக்கு நடுவில் உளுந்து, துவரை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாம் போடுவாங்க. இப்போ அந்த கேப்பில் நாங்கள் உளுந்தை தூவி விட்டோம். இதுதான் உளுந்து செடி. இப்போ இதுவும் வளர்ந்துக்கும். அறுவடை பண்ணும்போது உளுந்தையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் முடிய போது, ஆனால் இன்னும் வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. கீரையெல்லாம் ஏற்கனவே பாத்தியில் போட்டு பார்த்து இந்த வெயிலுக்கெல்லாம் சுத்தமாக எதுவும் முளைக்கவே இல்லை. அதனால் இங்கே ஒரு ரோவாக பப்பாளி, அகத்தி, வாழைன்னு நிறைய மரங்கள் வச்சுட்ருந்தோம். அதுக்கு நடுவில் ஓரளவுக்கு எப்பவுமே நிழல் இருக்கும். அதனால் இந்த நிழலான இடத்துல கொத்தமல்லி போட்டிருக்கோம். அப்படியே இப்போ தான் 1-2 செடி முளைக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி ஸ்லோவாக தான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணி போகிற வாய்க்கால் ஓரத்துலேயும் ஏதோ ஒரு செடி வைக்கலாமேன்ட்டு அம்மா இங்கே சின்ன வெங்காயம், இன்னொரு பக்கம் வெண்டை செடியெல்லாம் வச்சுட்ருக்காங்க. இதுவும் வைகாசி பட்டத்தில் போட்ட பட்டை அவரை செடி தான். இந்த வெள்ளை பூக்களுக்கு எக்கச்சக்கமான வண்டு, குளவி, தேன்பூச்சி, நம்மளுக்கு தெரியாத நிறைய பூச்சிகள் வருது. முதல்ல அஸ்வினி தொல்லை வந்தது. அது இஞ்சி பூண்டு கரைசல் அடித்தோடனே ஓரளவு குறைஞ்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1-2 மழை பெஞ்சது, அதுலேயே அதுவே குறைஞ்சிருச்சு. பெருசாக வேறு எதுவும் செய்யலை. இப்போ சமீபமாக காயெல்லாம் நிறையா பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த தத்துப்பூச்சி, ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பூச்சி, அது வந்து அப்படியே ஒரு ஊசி போட்ட மாதிரி பண்ணி காயை அப்படியே சூப்பிட்டு போயிடுது. இந்த இங்கே கூட ஒரு காய் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் செடியிலேயே. இந்த மாதிரி செடியிலேயே ஒரு மாதிரி வத்தி போயிடுது காய். சின்ன காயை மெச்சூரே ஆகாமல் அப்படி போயிடுது. வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இந்த 3 கலந்த ஒரு கலவையை தண்ணி கூட கலந்து அடிச்சிருக்கேன். இது நல்லாவே கேட்குது. இதுவும் வைகாசியில் வச்ச கொத்தவரை செடி தான். காய்ப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சுது. அதனால் விதைகளுக்கு விட்டு வச்சுருக்கேன். விதைகள் நமக்கான விதைகள் நம்மகிட்டே இருக்கணும். அதனால் இந்த விதைகளை எல்லாம் எடுத்துகிட்டு இதை வேறு ஏதாவது அழித்து பயிர் பண்ணணும். இந்த இடம் முழுக்க சிவப்பு வெண்டை போட்டிருந்தோம். இது வைரஸ் நோய் ஒன்று வந்து செடி மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. ரொம்ப கொஞ்சமாக தான் காய்ப்பு கிடச்சிது. அந்த இலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும். இது அப்படியே தண்ணி கட்டும்போது எல்லா செடிகளுக்கும் பரவிடுது. ரொம்பவே பாதிச்சிருச்சு. இதையும் உழவு தனியாக இதை மட்டும் ஓட்டி விட்டு வேறு ஏதாவது பயிர ஆரம்பிக்கணும். இந்த நிழல் பாங்கான இடத்துல தான் இஞ்சி நல்லா வரும்னு சொல்லி இங்கே இந்த வரப்பில் இஞ்சி வச்சுட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சல வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இஞ்சி செடி. இதுவும் மஞ்சள் போலையே 1 வருஷம் ஆகும்.